ஆக்சுவலி மாயக்கூத்து படத்தோட ஹீரோ நாகராஜ் கண்ணன் நம்ம கூட இருக்காரு. சாயல்ல கொஞ்சம் ஜெயராம் மாதிரி தெரியுறீங்க. ஆமா சார், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. சீரியஸ்லி நான் முடிச்சூர்ல இருந்து வர்றேன். ஆல்ரெடி 2 பேர் டேரக்டர்ட்டையும் சொல்லிட்டேன், மியூசிக் டேரக்டர்ட்டையும் சொல்லிட்டேன். இப்போ உங்கள்கிட்டயும் சொல்றேன். நியர்லி 6 hours ஜேர்னி எனக்கு முடிச்சூர்ல இருந்து. ஆமா அது ஒர்த்து அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுச்சு படம். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி ரசிகர்களால தான் நம்ம இதை நம்பி தான் நம்ம படமும் எடுக்கிறோம், படமும் ரிலீஸ் பண்றோம். உங்க ஆக்டிங் சூப்பர். தேங்க்யூ சார். ஃபீல் பண்ண வந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஆமா. ஸோ அது எனக்கு இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மீன்மேல் வந்து டேரக்டர் ராகவேந்திராஜி வந்து எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப டவுன் டு எர்த்தா நான் சொல்லும்போது சொன்னேன், இந்த படம் எப்படி இருக்கு அப்படிதான் சொல்லுவேன். நான் ஆனஸ்ட் ரிவ்யூவர், நான் பெரிய ரிவ்யூவர் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தாராளமா பண்ணுங்க. நீங்க சொல்றதுதான் சார், நாங்க வேற ஏதாவது இருந்தா திருத்திக்க முடியும். அதுதான் அது சில பேர் சொல்ல மாட்டாங்கல்ல, அப்படி சொல்லும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது நம்ம ஏதோ ஒரு இடத்துல இல்லை, இப்பதான் ஆரம்பிக்கணும். அதனால நீங்க யாராவது தப்பு, ஏதாவது இது தப்பா இருக்கு, இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் சொன்னீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு ரிவ்யூ பார்த்தா அவர் வந்து ஒரு அல்டர்னேட் சஜஷனே கொடுத்தாரு என்ன பண்ணலாம்னு. அதெல்லாம் இருந்தது கேட்கறதுக்கு. அதுதான் அந்த படத்துல நம்ம சஜஷன் நிறைய சொன்னாலும், பட் இதுக்கு நீங்க உழைச்சிருக்கீங்கல்ல, அந்த ஒரு ஸ்கிரிப்ட்ல நீங்க காட்டின விதங்கள், அதாவது உங்க மண்டைக்குள்ள என்னென்னலாம் ஓடுது அப்படின்றதையே விதவிதமா காட்டினீங்கல்ல. அதாவது அந்த படிக்கிற பொண்ணு பார்க்கும்போது டாக்டர் அனிதா ஞாபகத்துக்கு வந்தாங்க, நீட் அனிதா ஞாபகத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தீனா கேரக்டர் முடிவில்லைன்னு சொல்றதுக்காக தான் அப்பா வகையில நம்ம சொன்னா, யாருக்காவது செய்யணும்னா கூட இருந்து செய்யுங்க, இப்படி செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற ஒரு விஷயம். அதுதான் அந்த அவர் வந்து எங்கேயோ நான் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஜெகதீஸ்வரன் சார், அவர் வந்து டானாகரன்ல நடிச்சிருக்காரு ஆக்சுவலி. ஓகே. அதாவது நமக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு முதுமையான எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தேவைப்படும் போது நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் நிக்க போது. அவரு பூராம் சாமி ஐயா, நீங்க பாத்திருப்பீங்க நிறைய படத்துல. ஓகே, கேடிஎம் கருப்புத்துறை. அதுதான் கேக்குறேன். அவர் வந்து பூராம் சாமி ஐயா. அவர் பூராம் சாமி ஐயா. இதுல திருச்சி தம்பரம் படத்துல எல்லாம் கூட வருவாங்க, தாத்தாவா வருவார் இல்லீங்களா. எனக்கு கேடிஎம் கருப்புத்துறை ரொம்ப முன்னாடில இருந்து அவர் கண்ணத்தில் முத்தமிட்டால் காலத்துல இது பருத்திவரன்ல எல்லாம் வருவாரு. சூப்பர். ஆனா அதான் இங்கேயோ பார்த்துக்கணும் சீரியஸ்லி அந்த ஃபுல்ஃபில் ஆனது. ஏன்னா சொல்லும் போதே அந்த ஒவ்வொரு சீன் பை சீன் நீங்க கட் பண்ணி காட்டுறது இருக்குல்ல, அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய என்ன சொல்றது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பிரேக் டவுன் கொடுத்து என்னடா நியாயமே இல்லாம போயிட்டு இருக்கும்போது அந்த கிளைமேக்ஸ் பிரிக்குதுல்ல, சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். நான் எப்பயுமே ரிவ்யூல சொல்லுவேன், இப்போ வந்து நேரில் சொல்றேன். சீரியஸ்லி தேங்க்யூ சோ மச். நீங்க ஆக்சுவலி என் யூடியூப் சேனல் வந்து ஓல்டு ரைஸ், பழைய சோரி, எங்க ராபின் பாலா. நான் பாத்துர்க்கேங்க, ஓல்ட் ரைஸ் நான் பாத்துர்க்கேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணல நினைக்கிறேன், பண்ணிருக்கேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ல என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல சார், இது வந்து ஒரு சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுது, அதுல ரொம்ப தாக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்கங்கறத பத்தி பேசினாலும், நம்ம யாரை பின்தொடரணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய யார் வந்து நம்ம என்ன மாற்றத்தை நம்ம விரும்புறோம் அப்படிங்கிறதும் பொறுத்து இருக்கு இந்த படத்துல. அது தவிர வாழ்க்கையை வந்து கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. அதனால கண்டிப்பா வந்து பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறோம். ஏதாச்சும் குறை நேரம் இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா அடுத்த படத்துல திருத்திக்கிறோம். ஏன்னா எனக்குமே இது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது நம்மளும் அந்த பாதையில தான் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ சீரியஸ்லி மாயக்கூத்து படத்தை ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன், தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்களும் தியேட்டர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் எஃபோர்ட் கண்டிப்பா நிறைய மக்கள் இதை சொல்ல கண்டிப்பா தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பிரைம் தியேட்டர்ஸ் வந்து வரும் நம்புறோம். பாப்போம் சார். நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சார். எல்லாரும் மாயக்கூத்து படத்துக்கு உங்க ஆதரவை சொல்லுங்க, நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க, உறவினர்கிட்ட சொல்லுங்க, எல்லாரையும் வந்து பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு மனசுல என்ன படுதோ அப்படியே சொல்லுங்க. குறைநர்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல, குறைகள் இருந்தால் கண்டிப்பா எடுத்து திருத்திக்கிறோம். நன்றி. நம்ம கூட இருக்கவங்க மாயக்கூத்து படத்தோட ஹீரோ நாகராஜ் கண்ணன், டைரக்டர் ராகவேந்திரா. சீரியஸ் டவுன் டு எர்த் அவ்வளோ பிஹேவ் பண்றாங்க. அதுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படம் அதை விட ரொம்ப சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. Thank you. टाइगर का हुकुम।